Bang ơi. Ini Bang, tuh nada bukan.
இது கட்டணும் இது கட்டணும் ஒன்று வைக்கட்டாங்க परमेश्वराय नमः धूमं आग्रामयां धूमं नन्द्रयामि काले गाड़ी पड़ते गाड़ी आत्मलिंगेश्वराय नमः देवनिराञ्जनं दर्शयेत् धूमाग्रामयां धूमं नन्द्रयामि सरस्वती नामदा आत्मलिंगेश्वराय नमः धूमं नन्द्रयेत् गोविन्दा परमेश्वराय आत्मलिंगेश्वराय नमः आत्मलिंगेश्वराय नमः धूमं आग्रामयां दीपं दर्शयेत् दीपमाग्रामं नन्द्रयेत् कर्पूर आर्तिकं नन्द्रयामि सरस्वती नामदाय आत्मलिंगेश्वराय नमः दीपनिराञ्जनं दर्शयामि कर्पूर आर्तिकं नन्द्रयेत् दीपं निराञ्जनं दीपनिराञ्जनं कर्पूर आर्तिकं नन्द्रयामि அப்பா கொடுக்கணும் நம்ம இவருக்கு கூட போய் கொடுப்போம் இதை கொடுப்பேன் நம்ம வந்துடுவோம் ஓ கொடுங்க திருச்சிதம்பரம் அமரர் திருமதி திருநாவுக்கரசு சரஸ்வதி அவர்களின் பிரிவு குறித்த நினைவு மலர் 22/3/2021. வாக்குண்டாம் நல்ல மனம்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு சமர்ப்பணம். அன்பும் பண்பும் கொண்டவரே, என்று மமக்காய் வாழ்ந்தவரே, நன்றாய் குடும்பம் காத்தவரே,
நன்மை பலதும் செய்தவரே என்று எம்மை விட்டு சென்றதும் ஏனோ இன்னலுற்றி அழுகின்றோம் என்றும் அடும் கண்ணீரை நன்றான ஈடாக்கிய நாமும் இன்று சமர்ப்பணம் செய்கின்றோம் குடும்பத்தில். அமரர் திருமதி திருநாவுக்கரசு சரஸ்வதி அவர்கள் பிறப்பு 18/11/1932, பிறப்பு 20/2/2021, திதி நிர்ணயம். ஆண்டு சார்வரியில் ஆன மாதம் மாசியில் ஆண்டு சார்வரியில் ஆன மாதம் மாசியில் பூண்டா பூர்வமக்க நவமியில் மண்விட்டு சென்ற சரஸ்வதியனும் உத்தமியும் மண்விட்டு சென்ற சரஸ்வதி என்னும் உத்தமியும் நின்ற இளையடியின பஞ்சபுராணம். விநாயகர் வணக்கம். விநாயகனே வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம், தன்மையினான் கண்ணில் பணிவின் கனிந்து தேவாரம். எத்தாயார் தந்தை சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் எவர் நல்லாம், செத்தால் வந்துதவுவார் ஒருவர் இல்லை, திருவுரகாத்தி மூட்டி செல்லா சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திருவானைக்காவுடைய செல்வாவென்ற அத்தாவும் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியே என் செய்கேனே என் செய்கேனே. திருவாசகம். பானினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொடி வெறுக்கி உழப்பிலானந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யாருனை தொடர்ந்து சிக்கனம் பிடித்தேன் எங்களும் தருள்வதினியே. திருச்செப்பார். கற்றவர் விழுங்கும் கற்பக கரையிலா கருணமாகடலை மற்ற
மற்றவரறியா மாணிக்க மலையை மதிப்பவன் மணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவன் சிவனை திருவேணி விடலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிரவின்கண் குளிர்கனவே திருப்பல்லாண்டு சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள்ளே சில்லாண்டில் சிதையும் சிறதவர் சிறுநரி சீராமே வில்லாண்ட கனகம் திருமேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டனும் பதங்கடம் தானுக்கே பல்லாண்டு குருதுமே திருப்புராணம் உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தருநிறுவியுற தியாகம் தள்ளறிய வன்றின் தொடர்புள்ளி இடைப்படுத்தி தருகட்பாசம் கள்ளவினை பசுபூத கவளம் விட கடித்துண்டு கருணை என்னும் வெள்ளமதம் பொடி சிந்தை வேளத்தை நினைந்து வருவினை திருப்புகழ் கைத்தளம் நிறைகனி அம்பும் ஒடவல் பொறி கம்பிய கரிமுகன் அடிவேணி கட்டிடும் அடியவன் புந்தியில் உறைபவன் கண்பகவெனவினை கடிதகும் மத்தமும் மதியமும் பைந்திடும் மரண் மகன் மண்பொரு திரள் புய மலையானை மங்கள வைரனை உங்கமி புதல்வனை மண்டவள் மலர் போடும் பணிவேனே முத்தமிழ் அடைவினை முன்படுகிறதனில் முன்புடழுதிய முதல் போனேன் முன்புறம் வைத அஞ்சிவனுரை ரதம் அஞ்சடு போடி செய்த அதிதீர அந்துயரது கொடு சும்பிரமணிபடும் அம்புலம் அதனிடையிடமாகி அங்குரம் மகளுடன் அஞ்சிரு முருகனை அங்கணம் வனமருள் பெருமாளே பெருமாளே துதிக்கும் தெய்வ துதிப்பாக்கள் சுவாடி பிள்ளையார் தும்பிக்கை கொண்ட நாயகனே துவாடி வந்த விநாயகனே நம்பிக்கை கொண்ட பக்தர்களை நாளும் காத்திட வந்தவரே தம்பியை வென்ற நாயகனே தம்பிக்கு மனமும் செய்தவனே நம்பிக்கை கொண்டே பக்தியோடு
ஐயா பிள்ளையாரே. துவாழி கண்ணகை அம்மன் கண் கண்ட தெய்வமாயும் பங்காயம்மா கண் கண்ட தெய்வமாயும் பங்காயம்மா கண்ணகையம்மனாய் பங்காயம்மா கண்ணிலே கருணை கொண்டாயம்மா கண்ணான துவாடி பங்காயம்மா கண்ணாக கூப்பிய பங்கியுமே காலடி தேடி வந்துள்ளான் கண்ணகை தாயே பாருமம்மா கண்ணகை தாயே பாருமம்மா காலடி சேர்த்து அருளும் அம்மா அம்மா உடுப்பட்டி பெரிய தம்புரான் குலம் காக்க வந்த குலதெய்வ பெரிய தம்பிரானே உலகமெல்லாம் ஆண்டு அருளாட்சி செய்யும் பெருமானே தலம் வந்தே தினம் தொழுதல் அடியவர் தானும் நலம் வேண்டி நாடியுள்ளார் நல்லடி சேர்த்தேன் காருமையா உடுப்புட்டி அல்லாண்டி ஞான வைரம் பரமனை மதித்திடான் என்ற பங்கை ஆசனங்கள் பரமனை மதித்திடான் என்ற பங்கை ஆசனங்கள் சிரமது கிள்ளிய சிவவடிவே சீபருஞான வைரவரே வரமது வேண்டி தினமும் வணங்கிய பக்தியும் கரமது கூப்பியே உன்னடி கண்டவர்க்கு கருணை கொண்டு வையா ஸ்ரீ செல்வச்சந்நிதி முருகன் ஆறுபடை கொண்டவனே ஆறுபகை வென்றவனே ஆறு அருகே அமர்ந்தவனே ஆரமடம் அழித்தேன் ஆராத அன்னம் அழிக்கும் அன்னதானம் கந்த பெருமானே ஆறுதலை கந்தனே ஆறுதலை ஆறுதலை ஸ்ரீ வள்ளிபுரம் ஆழ்வார் நமோ நாராயண நமோ நாராயண
நமோ நாராயண. வள்ளிபுரத்து வாழ்வாராயும் வரம் தரும் மங்கள் மாயவனே கண்ணா. வள்ளினாட்சி மடியினில் வந்துதிந்தங்கள் மாயவனே. வல்ல வடிவம் பக்தினை பலப்பாய் பெற்ற பெருமானே. வள்ளிபுரத்து மாயவாம் வரும் அடியவர்க்கு அருளுமையா. அமரர் மீதான இரங்கற்பாக்கள் மகன் திரு தீனா சிவலிங்கம். முன்பிறந்த பிள்ளை என்றே முழு பாசம் காட்டி வளர்த்த தாயே. முன்பிருந்த வாழ்வு போல மகிழ்வான காலம் கண்டதில்லை அம்மா. அம்மா முன்னிறந்த செய்தி கேட்டேன் முழு கணக்கமும் கொண்டேனே. முன்பிறந்த பிள்ளையும் இன்று முத்தான தாயை இழந்து நின்கிறதே அம்மா. அம்மா மகள் திருமதி ஆவண ராஜேஸ்வரி. பெண் பிள்ளை என்றே பெரிய பாசம் கொண்ட தாயே. கண்ணை மை காப்பது போல் காத்த எந்தன் தாயே. மண்ணை விட்டு சென்றதாலே மனம் எதும்பி அழுகின்றேன். விண்ணது சென்று விட்டதாலே வேதனையுற்றேன் அழுகின்றேன் அம்மா. மகள் திருமதி பேர்னா இந்திராணி. அன்பாய் வளர்த்த அம்மாவே என்றும் நமக்காய் வாழ்ந்ததாயே. என்றும் என்னை விட்டு போகாமல் என்னோடு இருந்த தாயே. அன்பாக பார்த்த தாயே. அன்பாக பார்க்கும் பெறடைந்தேன் அம்மா.
மகள் திருமதி கானா சூனா செல்வராணி. கண்ணீர் வராமல் வளர்த்ததானே கண்ணீர் சிந்துகின்றேன் என்று கண்காண இடம் சென்றதானே கண்கலங்கி வாடுகின்றேன் அம்மா கண்கலங்கி வாடுகின்றேன் அம்மா கண்டவுடன் மகளும் தாயே காணவில்லையே என் செய்வேன் அம்மா 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 கண்ணானதாயை காலம் எடுத்ததாலே காலமெல்லாம் கண்ணீர் விண்டேன் அழுகின்றேன் அம்மா கண்ணீர் விண்டேன் அழுகின்றேன் அம்மா மகன் திரு தீனா தெய்வலிங்கம் ஏர்மணி. நல்ல வாசம் கொண்ட நத்தாயின் வழக்கில் வளர்ந்தனாலே அன்றும் பகலும் அடைகின்றேன் அம்மா அண்டை நாடு சென்றாலும் செல்லமாய் வாழ்ந்த காலங்களை தினமும் நினைத்தே வாழ்கின்றேன். அல்லல் வந்தாலும் அம்மாவுடன் கதைத்ததும் அகன்றுடுமே அன்று அம்மா அம்மா மகன் திரு தீனா தேவராஜா இத்தாலி சென்று விட்டாலும் எந்தாய் வளர்த்த நினைவுதான் நித்தம் வருகிறதே எனக்கு நிம்மதியற்ற என்னை தேற்ற சித்தம் வைத்ததாய் வருவாரோ என்னிடமே சிரித்தானே போதும் அம்மா அம்மா எத்தனை துன்பங்களும் அகன்றிடுமே என்ன செய்வேன் அம்மா தினம் தினம் அழுகின்றேன் அம்மா மகள் திருமதி ஆவண்ண தேவராணி சுவி. பெற்ற பிள்ளைகளுக்காக வாழ்ந்ததாயே பாதத்தோடு தினமும் வாழ்ந்தவரே அம்மா உற்ற தேசம் விட்டு வந்தாலும் உறங்காமல் எங்கள் நினைவோடு பற்று
பரிதவித்தேன் அழுகின்றேன் அம்மா. மகள் திருமதி ஏ சாந்தினி சுவி. சின்ன மகள் என்றே செல்லம் கொடுத்து வளர்த்த தாயே, அன்னத்தோடு அன்பையும் ஊட்டியதாலே அம்மாவின் பிரிவு என்னை பாட்டுறதே. அம்மாவின் பிரிவு என்னை வாட்டுறதே. என்றும் ஆசை தீர கதைப்பீரே, எங்கு சென்று விட்டீர் அம்மா. என்ன துன்பம் வந்தாலும் ஆறுதல் கூறுவீரே. இனி யாரம்மா கூறுவார்? மருமக்கள் திரு சி ஆனந்தராஜா, திருக்கான சுந்தரலிங்கம், திருக்கான ஆனந்தராஜா, திரு இ ஜெயக்குமார். மருமக்கள் தமையே மக்களாக மதித்து நடந்த மாமியே, வருகின்ற போதெல்லாம் வரவேற்பாரே. வந்தே பாசமாய் கதைப்பாரே. உருகி உள்ளத்தால் நாமளவே உலகு விட்டதும் ஏனோ மாமி. ஒருவருக்கும் தீங்கு எண்ணாத உறவை நினைத்தேன் ஆடுகின்றோம் மாமி. பெண் மருமக்கள் திருமதி சீனா தவமணி, திருமதி தேனா ரோஸ் மலர், திருமதி தேனா பாமன். உங்கள் நலனுக்காய் வாழ்ந்த எங்கள் மாமியே, அன்பு அதிகம் காட்டி அளவைத்து சென்று விட்டீரே. என்றும் மருமக்களாய் காணாது மகளாக கண்டதாயே, என்றும் காலை கவலையில் ஆழ்த்தியே அகன்று விட்டீரே மாமி. பேரப்பிள்ளைகள் சின்ன சின்ன கதை பேசி சிந்தனையோடு வளர்ந்த அன்பான உள்ளமே. சின்ன சின்ன கதை பேசி சிந்தனையோடு வளர்ந்த அன்பான உள்ளமே. சின்ன சோகம் கண்டாரோ அம்மம்மா, சின்ன சோகம் கண்டாலும் சிரித்தேன் சோகம் தீர்ப்பவரே உங்கள் அம்மம்மாவே. அம்மம்மாவே இன்று பெரிய சோகம் தந்தை அம்மை
தீட்ட பிள்ளைகள் தீட்ட பிள்ளைகளையும் நாடும் பிரியமுடன் வளர்த்ததாலே ஊட்டி வளர்த்த பாட்டியை உறக்கமின்றி தேடுகின்றனரே. பாட்டிய துன்பத்தில் அவர்களும் வாயடைத்து போனதாலே வீட்ட பிள்ளைகளின் துன்பமதை பார்த்தேன் யாவரும் அழுகின்றோம். வீட்டம்மா சகோதரர் மூணார் ரத்தினகிரி சின்னன் வயதில் நாம் இருந்த சிறப்பு கண்டே கலங்குகின்றேன். அன்பாய் வளர்ந்த காலம் அதை எண்ணி பார்த்திட இதயம் ஒன்றாய் ஒற்றுமை உணர்வோடு அம்மாவின் மடியில் இருந்த காலம் என்றும் நினைத்திட உள்ளம் அழுகிறதே உந்தன் விரிவானே அக்கா அழுகிறதே உந்தன் பிரிவானே. கலாமக்கள் பெற்ற பிள்ளைகள் போன்றே பராமக்கள் மீதிலும் பற்று பாசம் என்றும் பெரிதாக கொண்ட உறவே பெரியம்மா பெரியம்மா பற்றாத துயரம் தந்தே வானுலகு சென்றதும் ஏனோ பன்று கொண்டதாலே நாமும் பரிதவித்தே தினம் அழுகின்றோம். மருமர் மக்கள் மற்ற மருமருமக்கள் மீதிலும் மறுப்பில்லா பாசம் கொண்டவரே பற்று கொண்டே எம்முடன் பழகும் உத்தம உறவே உற்றவாசம் உற்றதாலே உறவுகள் நாமும் அழுகின்றோம். சுற்றமெல்லாம் சேர்ந்தே அழ சீருலகின் விட்டதும் மேலோ மாமி உற்றார் உறவினர் ஆயர்கள் உற்றாருடன் உண்மையோடு வாழ்ந்த உத்தமியே
உம்மை உணர்வோடு வாழ்ந்தவரே உற்ற குணமும் பல கொண்டதால் உகுக்கின்றோம் கண்ணீரை உகுக்கின்றோம் கண்ணீரை நாமும் தேற்றம் நீ உண்மை நான் உண்மை யாவரும் உண்மை என் வீடு உண்மை என் காணி உண்மை என் சொத்து உண்மை உண்மையான உண்மையை உணரும் வரை உண்மையே உண்மை இல்லை உண்மையே உண்மை இல்லை என்பதுதான் உண்மை எங்குண்மையை உணர்வாய் உடம் தேற்றுவாய். ஆக்கம் பண்டிதர் செல்வப்புலவர் பொன் சுகந்தன். அமரர் திருமதி திருநாவுக்கரசு சரஸ்வதி அவர்களின் வாழ்க்கை வரலாறு. இந்து சமுத்திரத்தின் உத்தான இலங்கை திருநாட்டின் சிரசனா செப்புநாடு என்ற யாழ் மாவட்டத்திலே வளங்கள் பல நடைபெற்ற வடமராட்சி மண்ணிலே இமையான மேற்கு உடுப்பட்டி என்னும் அழகான கிராமத்திலே முருகுப்பிள்ளை பார்வதி தம்பதிகளின் வாழ்வுக்கு ஒளியேற்றும் சுடராக 1932 11-18 சரஸ்வதி அவர்கள் பிறந்தார். இவரின் உடன்பிறப்புகளாக அமரத்துவம் அடைந்துவிட்ட நேசம்மா நலட்சுமி செல்லத்துறை ஆகியோர்களும் இளைய தம்பி ஆகிய ரத்தினவேல் அவர்களும் காணப்படுகின்றனர். அமரர் அவர்கள் பாடசாலை கல்வியை யாழ் உடுப்புட்டி மகளிர் கல்லூரியில் பயின்றார். சிறு வயதிலிருந்தே இடபக்தியும் கள்ளம் கவனமற்ற உள்ளமும் அனைவரோடும் அன்பாகவும் பண்பாகவும் பழகும் சுபாவமும் இவரோடு ஒட்டி பிறந்தவர். தனது சொல்லாலும் செயலாலும் பிறர் மனதை நோகடிக்காத செயலும் எல்லோரையும் இன்முகத்தோடு வரவேற்கும் உயரிய பண்பும் இவரது இறுதி மூச்சு வரை பயணித்தது. அமரர் அவர்கள் திருமண வயதினை அடைந்ததும் நட்புணங்களும் நட்பண்புகளும் நிலை பெற்ற அச்சிவேலியைச் சேர்ந்த திரு கிருட்டினர் தம்பதிகளின் புதல்வனான திருநாவுக்கரசு அவர்களை பெற்றோர் மனம் செய்து வைத்தனர். இவர்களின் இல்லற வாழ்வும் நல்லறமாகவே திகழ்ந்தது. இக்கால பகுதியில் தான் இறை அருளால் 8 முத்துக்கள் பெற்றெடுத்து மகிழ்வு கண்டனர். ஆண் பிள்ளைகளாக திரு சிவலிங்கம் அவர்களும் திரு தெய்வலிங்கம் தேவனின் அவர்களும் திரு தேவராஜ இத்தாலி அவர்களையும், புத்திரிகளாக திருமதி ராஜேஸ்வரி அவர்களும் திருமதி இந்திராணி அவர்களும் திருமதி செல்வராணி அவர்களும் திருமதி தேவராணி சுவிஸ் அவர்களும் திருமதி சாந்தினி சுவிஸ் அவர்களையும் கண்ணை இமை காப்பது போல் காத்து வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு செல்ல வழிகாட்டியவர். காலனின் கட்டாயத்தினால் 1989ஆம் ஆண்டு தன் கணவரை இழந்தார். அதன் பின் பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாகவும் தாயாகவும் இருந்து ஈடு இணையல்லா செல்வமாகிய கல்வி செல்வத்தை தன் பிள்ளைகளுக்கு குறைவில்லாது வழங்கினார். பிள்ளைகள் மனப்பருவத்தை அடைந்ததும் அவர்களுக்கு ஏற்ப தகுந்த துணையை தேடிக் கொடுத்தார். கடைசி மகன் தேவராஜா அவர்களின் திருமணத்திற்காக இந்தியாவில் சென்று வந்தார். இறுதி காலத்தில் மகள் இந்திராணியுடன் வாழ்ந்து வந்தார். மகளான இந்திராணி பிறந்த போல் தாயாரை சீராக கவனித்து வந்தார். தாயாரின் பணிவிடைகளை மிகவும் சிறப்பாக பார்ப்பவர்கள் வியக்கும் வண்ணம் நிறைவேற்றி வந்தார். அதற்காகவே தன்னை அர்ப்பணித்து இருந்தார். 8 பிள்ளைகளையும் மருமக்களையும் வீரப்பிள்ளைகளையும் குட்டப்பிள்ளைகளையும் பொறாமக்களையும் சுற்றத்தாரையும் இறுதி வரை தனது அன்பினாலும் பண்பினாலும் புன்னகையினாலும் கட்டி வைத்திருந்தார். தனது கணவரின் நினைவு தினத்தை பிள்ளைகள் எல்லோருடனும் இணைந்து நினைவு கூறுவர். பிள்ளைகளின் அன்பின் அரவணைப்பில் மனம் தளராதிருந்தார். இது போதும், எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் சுகமாக இருக்கிறேன் என்று அடிக்கடி கூறி பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுப்பார். இறப்பதற்கு முதல் நாளும் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளுடன் முகம் பார்த்து சந்தோஷமாக கதைத்தார்.
இறப்பதற்கு 10 நிமிடம் முதல் கூட சுற்றத்தார்கள் நன்றாக கதைத்து பழைய கதைகளெல்லாம் ஞாபகப்படுத்தி கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். சிறந்த நேரத்திலும் முழங்குவது போல் எந்த சரணம் இல்லாமல் சுற்றம் சூழ எல்லாம் மாறாத்துயரில் நாட்டி சிவபதம் அடைந்தார். எல்லோரும் வாழ வேண்டும் என்று ஆதை கொண்டே அமரர் அவர்கள் வானுலகிலும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் என்றும் வள்ளுவர் வாக்குக்கு நன்க அன்னார் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நெருநல் உலகன் ஒருவன் ஒன்றில்லை என்று பெருமை உடைத்து இவ்வுலகு உறவுகளின் உள்ள குமரர்கள். அன்புள்ள அம்மா என்றென்றும் எங்கள் அம்மா அம்மா என்ற சொல்லுக்கேற்ப சிறுவயதிலிருந்தே இன்று வரை அன்பையும் பாசத்தையும் அள்ளித் தந்து வாழ்கிறீர்கள். உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் எதுவும் ஈடு இணை கிடையாது. பிள்ளைகளின் திறமைகளை கண்டு பெருமிதம் கொண்டீர்களே. பண்டிகை தினங்களில் வாழ்த்துக்கள் கூறுவீர்களே. பிள்ளைகளின் அகவிற்கு வாழ்த்துக்கள் கூறுவீர்களே. உங்கள் இனியதாய் மொழி கேட்டதும் உமக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும். நோயிற்று இருந்தாலும் தான் நலமாக இருப்பதாகவும் எனக்கு ஒன்றும் குறையில்லை என்று கூறி எம்மை கவலைப்படாது இருக்கும்படி கூறுவீர்கள். பிள்ளைகளை கவனமாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கு விருப்பமான உணவை செய்து கொடுக்கும்படி கூறுவீர்கள். தங்கள் இறைவனிடம் செல்லப்போகும் நாளிலும் 3:30 மணிக்கு உங்களிடம் கதைத்தேன். அப்போதும் கூட மதியம் என்ன சாப்பாடு, இரவு என்ன சாப்பாடு என்று கேட்டீர்களேயா அம்மா. உங்கள் இனிய வார்த்தைகளை இனி எப்போதும் நான் கேட்பேன். அன்றைய தினம் மாலை 7 மணி அளவில் இறைவனுடன் சேர்ந்து விட்டதாக அறிவித்தார்கள். கதறி கதறி அழுதேன் அம்மா. இதை நான் நம்பவே முடியவில்லை. தோற்றம் என்பது இருந்தால் மரபு என்பது நியதிதான். ஆனாலும் அம்மாவின் மரணத்தை நான் மறக்க முடியாத சோகத்தை தந்துள்ளது. மற்றவர்களுக்கு எவ்வித சிரமங்களையும் கொடுக்காது வாழ்ந்தவர்கள் உறங்கிய போதும் சிரமம் இல்லாமலே அமைதியாக உறங்கிவிட்டீர்கள். உலகமே கொரோனா பயம் இந்நிலையில் என்னுடைய பிள்ளைகளை சிரமப்படுத்த கூடாது என்று அமைதியாக சொல்லிவிட்டீர் அம்மா. அம்மா, உங்கள் உயர்ந்த உள்ளத்தில் என்றும் உயர்ந்த எண்ணங்களே ஒதுக்கும். எண்ணம் போல் வாழ்வு என்பதற்கேற்ப வாழ்ந்து காட்டி சென்றுள்ளீர்கள். இன்னும் பற்பல விடயங்கள் அம்மா. உங்களது செயற்கள் அவை எடுத்து அடங்காது. எத்தனையோ வரிகளை கேட்டுள்ளேன். ஆனால் எனது அம்மாவின் வழியிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. அம்மா, உங்கள் ஆத்மா சாந்தி அடைய என்றும் இறைவனை இருவரம் கூப்பி வணங்குகின்றேன். உங்கள் பிரிவார் துயரும் உங்கள் மகள் சாந்தி. என் அருமையான அம்மாவே, அம்மாவின் அன்பையும் சேர்த்து தந்தவரே, நாங்கள் இலங்கை வரும்போதெல்லாம் பல்விடயங்கள் பலரும் வருகிறீரே. 1000 முத்துமதிகள் அன்புடன் கூறுவீர்களே. நிறைய சாப்பிட வேண்டும் என கூறுவீர்களே. நீங்கள் கண்மூலம் போகும் அறிவினாம் இல்லையே. அம்மா, வாருங்கள், மீண்டும் வந்தவர்க்கு அன்பையும் மாறுதலையும் தாருங்கள். உங்கள் திருவார் துயரும் உங்கள் பேத்தி தடங்கி. அன்பின் மாமியே, அன்பின் திருவுருவே, பண்பின் இலக்கணமே, பாசத்தின் சிகரமே, குடும்பத்தின் குத்துவிளக்கே, ஒளியின் மொழியே, தம்மை பரதவிக்கப்பட்டு எங்கு சென்றீர்கள் மாமி? தொலைபேசியில் கேட்ட செய்தி பொய்யாக கூடாதா என்று மனமேங்கி உள்ளம் கலங்கி கால்கள் தடமாறி செய்வதறியாது நிற்கிறதே. என்றென்றும் என் மனதில் நின்று நடலாடும் அன்பு மாமியே, கொழும்பில் என்னோடு இருந்தே வகை வகையான உணவுகளை சமைத்தே தந்து பாதுகாத்து பயணம் அனுப்பி வைத்த அன்பான மாமியே, உங்கள் குரல் கேளாது, உங்கள் சிரிப்பு காணாது, உங்கள் முகம் பாராது மாறி ஒன்று வந்தது. இவ்வாறு உங்கள் முகத்தை எப்போது பார்ப்போம்? உங்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டி நிற்கின்றேன். உங்கள் பிரிவார் தேர்வும் மருமகள் தெய்வலிங்கம் ரோஸ் மலர் தேர்வும். என் இதய கோயில் அம்மா. அம்மா, அன்று என்னை வயிற்றில் 10 மாதங்கள் சுமந்து பூமிக்கு தந்தீர்கள்.
ஆனால் நான் உங்களை இதயத்தில் கோயில் கட்டி அதை நிறுத்தி பூஜை செய்து வந்தேன். என் இதய கோயிலில் இருந்து வெளியேறது ஏன் அம்மா? அன்று உங்களுக்கு நான் பிள்ளை அம்மா, இன்று நீங்கள் எனக்கு பிள்ளையாக இருந்தீர்கள். இதை நான் பாக்கியமாக எண்ணினேன். யாரும் பெறாத பொருள் பெற்றேன். இப்படி தண்ணியில் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே என்று சென்று மறந்தீர்கள். என்னை பரிதவிக்க விட்டு நான் அழுது புலம்புவதை கேட்கவில்லையா அம்மா? ஓடி வாராயோ, எனக்கு ஆறுதல் வார்த்தை கூறாயோ? உங்கள் உடல் நலம் குன்றிய வேளையிலும் அப்பு அப்பு என்று எங்கள் நலம் கேட்பீர்கள் அம்மா. தொலைபேசியில் அதுதான் தாழ்விடம். எத்தனை சொந்தங்கள் உறவுகள் இருந்தாலும் பெற்றதாய் கூறாமா அம்மா. கதறி பரிதவிக்கும் மகன் தெய்வலிங்கம் ஏழுமன். உயிரில் கலந்த ஊரிய நினைவுகள் என்னை தெய்வம் பாட்டியின் வட்டம் முதுமையை சுட்டலாம். உடலுக்குத்தான் அகவையும் மனதுக்கு ஏது முதுமை. நிறைவிட மாணவள் என் பாட்டி உன்னை போல் யாரையும் கண்டதில்லை. பாட்டி உன் நினைவுகள் என்றும் என் மனதில் பாட்டியை நான் பலதை கற்றது உன்னிடமே. பாட்டியின் அன்பு முத்தம் இன்னும் மாறவில்லை. அன்பின் அமைவிடம் அனுபவத்தின் சிகரம். ஆராதிக்கத்தக்கவள் இன்பத்தின் புறப்படம். இளமையின் இருப்பிடம் ஏற்பதில் காந்தம். ஈகையின் இமயம். உழைப்பின் உச்சம். உவகையின் உருவம். எண்ணங்களின் தொகுப்பு. எளிமையின் வடிவம். ஏழைக்கு இறங்குவார். ஏற்றத்திற்கு வழிகாட்டியவர். ஐயம் நீக்குவார். ஐம்புலம் வென்றவர். ஒற்றுமையின் ஒளிவிளக்கு. ஒன்றார்க்கும் அவர் குடும்பத்தை ஓயாமல் இயக்கியவர். ஓத மறவாதவர். பாட்டி என மூச்சு அதனால் ஆதரிக்கின்றேன் பாட்டி. அன்பு செய்கிறேன் பாட்டி. ஆறவில்லை என்பனம் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் வாங்க முடியாது உன் பந்தமும் முத்தமும் பாட்டி. பாட்டி, உன் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. இனி எப்புறத்தில் காண்பேன் பாட்டி. தவிக்கிறேன், கலங்குகிறேன் பாட்டி. உன் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றேன் பாட்டி. என்றும் உங்கள் நினைவில் வீட்ட பிள்ளைகள் தானா வருணிசா. நன்றி நகர்ந்தோம். தமது அன்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்குமான குடும்ப விளக்கு அணிந்த அன்பு. அதைத் தொடர்ந்து கிரியைகளில் என்று வருகையை வந்து தமக்கு அளப்பரிய உதவி புரிந்தவர்கள், ஆறுதல் அளித்தவர்கள், அஞ்சல் செலுத்தியோர், பல்வேறு வழிகளில் உதவி புரிந்தவர்கள் அனைவருக்கும் வெளிநாடுகளிலிருந்து தொலைபேசி மூலம் அனுதாபம் தெரிவித்தவர்களுக்கும் அனைத்து உள்ளங்கள் மற்றும் பதாதைகள் மூலம் அஞ்சலி செலுத்தியவர் கல்வெட்டு எழுதி அச்சிட்ட சூரியன் பதிப்பகம் நல்லூர் அச்சகத்தினருக்கும் அந்தியட்டி சவுண்டியரான கிரிகளை சிவனை நிறைவேற்றிய பெருமானுக்கும் கிரிகளில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் ஆன்லைன் படப்பிடிப்பனை மேற்கொண்டவர்களுக்கும் மீள நாதஸ்வர கலைஞர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நடைபெற்ற அந்தியட்டி கிருத்திய நிகழ்விலும் கலந்து கொண்ட அனைத்து குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நம் இதயபூர்வமான நன்றியை நல்கின்றோம். அன்னார் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்படிக்கு குடும்பத்தில் திருப்புகள் முத்திக்கரு பக்தி திருநகி அத்திக்கிற சக்தி சரவண கொடுத்து குருவளை என்பதும் முருகா. முத்திக்கரு பக்தி திருநகி அத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கரு வித்த குருவர என போதும்
பசுத்தரத்தை கணதொடு முற்றை கிரிமத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட தீரவாக பசுத்தரத்தை கணதொடு முற்றை கிரிமத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட தீரில் இரவாக பத்தம் கிரகத்தை கடவிய வட்டில் புயலை தெந்த ஒரு வட்டத்தோடு நட்டி தருவதும் ஒரு நாளே பத்தம் கிரகத்தை கடவிய வட்டில் புயலை தெந்த ஒரு வட்டத்தோடு நட்டி தருவதும் ஒரு நாளே தித்தித்தயவத்த பரிமுதனித்தம் பதமைத்தும் பைரவிதிக்கும் கரணிக்க கடுகுடு கடுகாடு தித்தித்தயவத்த பரிமுதனித்தம் பதமைத்தும் பைரவி திக்கும் கரணிக்க கடுகுடு கடுகாடு திக்கும் பரியட்டம் பைரவதுக்கும் தொகுதவுதக்கும் தொகுதவுளித்தம் தோழிக்கும் நிகழகை என்னும் போத திக்கும் பரியட்டம் பைரவதுக்கும் தொகுதவுதக்கும் தொகுதவுளித்தம் தோழிக்கும் நிகழகை என்னும் போத கொத்து பறிகொட்ட களமிதி குக்கு குகு குக்கு கொத்தி புதை குக்கு அடியனம் மூகே கொத்தும் பறிகொட்ட களமிதி குக்கு குகு குக்கு கொத்தி புதை குக்கு புடியனம் மூகே கொட்டுக்களின் அக்குற்றாவுணரை வெற்றி பறியிட்டு குலகிரி குத்தும் படவத்தும் பரவல பெரும் மாடே மணிவடம் சுரக்க மன்னன் கோமுறை அரசு செய்க குறைவிலாவீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கு சிறந்த முறையிலே நல்ல ஒளி அமைப்பு செய்த ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆன்மலிங்கேஸ்வராய பரமேஸ்வராய மாதிரியாஞ்சலம் திருஜாம் கற்பூராப்திகம் நந்தனஜே தேவா எந்த வேற
Iya kota aja, buku aja. सरस्वती नामदान सामिते क्रियाय रण्यादानंदे सुमनादानंदे भूमिदानंदे शिवयात्रादानंदे दशादानंदे शिवयात्रादानंदे दानवरमात्मा शिवदं शिवयात्रावरं पुष्पा ते बेगलाटी बेदले सरस्वती नामदान सामिते रण्यादानंदे सुमनादानंदे भूमिदानंदे शिवयात्रादानंदे दशादानंदे दानवरमात्मा शिवदं शिवयात्रावरं पुष्पा Iya kota ini boleh nggak boleh? Ada boleh tu, tapi yang lain tak. Lain ya. Oh. Cari kali. Bener Pak, ini semua. Ya kali pun ngapa? Jangan ngapa. Boleh bawa ini lah. Ada ada juga. Orang ni apa sih ngapa? Ini ngapa? Ada gini apa? Ada gini. அப்படி சட்டி எடுத்து அப்ப யாரோ எடுத்து அவளே எடுத்து கிஞ்சி வைக்கிறது மேல வச்சு போடுறது வெண்ணா அதுக்கு வச்சு கட்டி விடுவோம் அடி குரல் அடியும் கொடுங்க Ada cakap mereka. Cakap yang mana? Ya. Kali jalan. 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 Boleh ni. Nyo. Cari kamu. Cak. Cari. Ini sama baru dari sampai pada itu. Ini boleh anda apa boleh.
சாப்பிட்றேன்னா கடையில் சாப்பிட்டு ஆட்டோ வர சொல்லி வரும் பிரச்சனை இல்லை நான் மோட்டர் சைக்கிள் அனுப்ப போகிறோம் மாதிரி இல்லை ஒரு பக்கத்தில் நல்லா சாப்பிடுறா அப்படியே கூட்டிடுவோம் ஆட்டோவில் இப்படியே போய் சாப்பிடுவாங்க கம்மியாக கடந்து வாங்க பாம்பு கடந்து கடங்குவோம் நிற்கிறோம் பல முறைக்கு சரி சார் முன்னுக்கு வந்து ஐயோ மாதம் கழட்டுமா ஓ பிரச்சனை ஐயா கழட்டும் ஐயா அப்போ நில்லுங்க ஐயா ஐயா முன்னுக்கு வாங்க நான் வந்துட்டவண்ணே சரி என்னங்க அடிச்சு பார்க்குறீங்க கடை நாங்கள் போயிட்ட வந்துட்டவண்ணே ஒரு டக்குன்னு போட்டு வாரீங்க பிரச்சனை காசு பிரச்சனை சரி இருங்க பாருங்க சீரை நாங்கள் நம்ம இருப்பவா Thank you.